அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முத்திரைகள் பார்க்க போகிறோம். அதாவது தூக்கமின்மைக்காக முத்திரைகள் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால பார்த்தோம்னா, நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் சமநிலையில் இல்லை, அதாவது இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு தூக்கமின்மை இருக்குது. அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஆன்சைட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறதுக்காக ஒரு 3 முத்திரை நம்ம பண்ண போகிறோம். சில ஆசனங்களும் இருக்குது. அது அடுத்த பகுதியிலலாம் பார்க்கலாம். நம்ம இதில் முத்திரைகள் பார்த்துடலாம். எப்பயுமே எப்படி நம்ம ஒரு ஆசனம்லாம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி தலைவர் பயிற்சிலாம் பண்ணிட்டு பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த முத்திரைக்கு ஒரு முக்கியமான முத்திரை இருக்குது, சக்தி முத்திரை. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இல்லை சேர்ந்தும் நம்ம ஒரு 2 முத்திரையும் சேர்ந்து செய்யணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிராணமுத்திரை இந்த மோதிர விரல், சுண்டு விரல் ரெண்டுமே, அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலோட நுனியில் வச்சுட்டு வைப்போம். இது நம்ம எப்பயுமே எல்லா முத்திரையோட சேர்த்துமே இது பண்ணாலுமே ரொம்ப நல்லது. அதாவது பேசிக்காக இதாக இருக்கும். இது அப்படியே நம்ம திருப்பிட்டு நம்மளோட மடி மேலே வச்சுக்கலாம். இப்போ இப்படி உட்காந்துட்டும் பண்ணலாம், இல்லை நீங்கள் தூக்கத்துக்கு முன்னாடி கூட நம்ம பெட்லேயே அப்படியே கூட நம்ம செஞ்சிடலாம். இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். இப்போ உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லா முதுகு தண்டை நேராக வச்சிடலாம், கண்களை மூடிக்கலாம். சில வினாடிகள் அதில் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிட்டுடலாம். தளர்த்திக்கலாம். முதல்ல இந்த முத்திரையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த முத்திரை போகலாம். அடுத்தது 2வது முத்திரை பண்ணுறது அப்பானா முத்திரை. அது மோதிர விரல், நடுவிரல், கட்டை விரல் இந்த 3த்தையுமே சேர்த்து வைக்க போகிறோம். ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் நேராக இருக்கும். அதே மாதிரி 2 கைகளுமே சேர்த்து பண்ணுறோம். அப்படியே இப்படி திருப்பிட்டு வைக்கிறோம். இதில் ஒரு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். அடுத்த முத்திரை இதை முக்கியமான முத்திரை, சக்தி முத்திரை. சக்தி முத்திரை எப்படி பண்றதுன்னா, நம்மளோட கட்டை விரல் 2 கையிலுமே ஒரே நேரத்தில் அப்படி பண்ணலாம். 2 கட்டை விரலுமே இப்படி உள்நோக்கி இப்படி மடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இது மேலே இப்படி மடக்கி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 மோதிர விரலையும் சேர்த்து வைக்கணும், 2 சுண்டு விரலையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு நம்மளோட உள்ளங்கைங்க இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். நம்ம உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன். இப்படி சேர்த்து வைக்கணும். வச்சுட்டு நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். இந்த 2த்தையுமே தள்ளி தள்ளி வைக்கணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு இப்படி வைக்கலாம். அதாவது மோதிர விரலும் சுண்டு விரலும் தள்ளி தள்ளி இருக்கணும். மற்றது 2மே இது சேர்ந்தாப்புல இருக்கணும். ஒன்று நம்ம மார்பு பக்கத்தில் இப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மடி மேலேயும் வச்சிடலாம். 2 இதில் எப்படி வேணாலும் வைக்கலாம். இதில் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முத்திரையுமே கண்டிப்பாக 5லிருந்து 10 நிமிடங்களை செய்யணும். இது படுக்கிறதுக்கு முன்னாடி பெட்லேயே அந்த பிராண முத்திரை, அப்பானா முத்திரை, அதுக்கப்புறமேட்டு இந்த சக்தி முத்திரை 3மே ஒரு 5 ஒரு 15 நிமிடம் வச்சு நம்ம செஞ்சோம்னா நல்லாவே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இந்த மெலாட்டோனின் ஹார்மோன் தான் நம்மளோட தூக்கத்தை ஏற்படுத்தும். அதை நல்லாவே சுரக்கிறதுக்காக இந்த முத்திரைகள்லாம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் எந்தெந்த முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல் 3மே சேர்த்து வச்சுட்டு இப்படி வைப்போம்.
அடுத்தது வந்து இரண்டாவது முத்திரை அப்பான முத்திரை, மோதிர விரல், நடுவிரல், கட்டை விரல் மூணுத்தையும் இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். திருப்பி வச்சிடலாம். அடுத்தது மூன்றாவது முத்திரை கட்டை விரல் வந்து நல்லா உள்ளே வச்சுட்டு ஆள்காட்டி விரல் நடுவிரலையும் மேலே வச்சு நல்லா அழுத்திட்டு 2 கையும் நேராக கொண்டு வந்துட்டு கட்டை விரல், அதுக்கப்புறம் இந்த மோதிர விரல் சுண்டு விரல் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கணும். உள்ளங்கையும் இப்படி சேர்த்து வைக்கணும். இப்படி பிரித்து வைக்காமல் உள்ளங்கையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு வைக்கணும். ஒன்று மார்பு பக்கத்தில் வைக்கலாம், இல்லைன்னா தொடைப்பகுதியில் வச்சுக்கலாம். தளர்த்திக்கலாம். இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி வந்து முத்திரைகளோடமே சேர்த்து வந்து நம்மளோட வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு இருந்தோம்னா வந்து இந்த தூக்கம் உண்மையிலேருந்து நம்ம வந்து விடப்படலாம். இந்த முத்திரைகளை வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.